நம்மளோட ஆத்மஸ்வரூபத்தை தெய்வமா உணர்வு. நமக்குள்ள உள்ள ஒரு ஆத்மஸ்வரூபத்தை நீங்க தெய்வமா உணர்வு. நீங்க பத்மாசனம் போட்டு உக்காந்தீங்கன்னா, நீங்க பத்மாசனம் கால் மடக்கி அப்படி உக்காந்தீங்கன்னா, நீங்களும் மகாமேரும் ஒரே மாதிரி இருக்கீங்க. பாத்தீங்கன்னா தெரியும். நம்மளோட உருவம் உட்கார்ந்தோம்னா மகாமேரும் நீங்களும் ஒரே மாதிரி. அம்பாளுக்கு முன்னாடி ஒரு மகாமேரு, அத எதுக்காக வச்சிருக்காங்க? ஏன் அம்பாளுக்கு நிகரா அந்த மகாமேருக்கு மரியாதை செலுத்துறாங்க? பூஜை புனஸ்காரம்லாம் பூஜை புனஸ்காரங்கள்லாம் எதுக்கு பண்றாங்க? எதுவுமே மகாமேருக்கு மீறி கொண்டு பார்க்காம நிறைய விஷயங்கள் மகாமேருலயே வச்சிருவாங்க. ஸ்ரீநகரம்னு சொல்லக்கூடிய திருமெச்சூர் அம்பாளை அப்படிதான் சொல்லப்படுது. அது அம்பாள் இருக்கிற இடமாவே பூலோகத்துல அம்பாள் ஸ்ரீநகரத்துல இருக்கக்கூடிய ஒரு இடமாவே சொல்லப்பட்டிருக்கு. எத்தனை பேர் அங்க போறாங்கன்னு தெரியல. ஆனா அங்க போகணும்னா அவ்வளவு அம்பாள் கூட்டாதான் போக முடியும். அப்படியே பிரத்யட்சமா இருப்பாங்க. அந்த மாதிரி மாயவரத்துக்கிட்ட இருக்கிற திருமெச்சூர்ல அது அம்பாள் இருக்கக்கூடிய ஒரு இடம். பிந்துலேருந்து, பிந்துங்கிறது நீங்க பார்த்துருப்பீங்க, மகாமேரு ஷார்ப்பா இப்படி இருக்கும் இல்லையா? இதுல இருந்து கீழே வரைக்கும், பேஸ் வரைக்கும் சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம் ஒன்று சொல்றேன். நான் சொல்ல நீங்க சொல்ல முடிஞ்சா சொல்லுங்க, இல்ல அதை கேளுங்க. அம்பால நம்ம மனசுக்குள்ள ஏத்திக்கக்கூடிய ஒரு இது. இந்த ஸ்லோகம் யார் வேணாலும் சொல்லலாம். இதுக்கு உபாசகம் தான் வேணுங்கிறது அவசியம் இல்லை. இந்த ஸ்லோகம் யாராவது மகாமேருவை பார்த்தா, இது ஸ்லோகம், மந்திரம் வேற, ஸ்லோகம் வேற. ஸ்லோகத்தை இது யாரு வேணாலும் சொல்லலாம். நவாவரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்துல அம்பாள் பரிபூர்ணமா பண்ணக்கூடிய, இது எல்லாராலையும் பண்ண முடியாது. குரு தீட்சை எடுத்தா மாத்திரமே பண்ண முடியும். ஆன்மீக வேர்ல்டு நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் ஹரிஹரசுதன். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா, ஆக்டர் அண்ட் ஆஸ்ட்ரோ பிளானட் அனலைசரான ஸ்ரீராம் சந்திரசேகர் அவர்கள் தான் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். ஸ்ரீமாதா ஆயுள் தேய், தனன் தேய், வித்யாந்தேகி, மாகேஸ்வர், சமஸ்த அகிலம் தேகி தேகிமே புவனேஸ்வரி, சர்வம் புவனேஸ்வரி. நோட்டு தகடெல்லாம் பார்த்தோன்னே என்ன ஆன் தி ஸ்பாட்ல ஏதாச்சும் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போறீங்களோன்னு நான் நினைச்சுக்கிட்டேன். என்னது இது? ஆக்சுவலா எல்லாருக்கும் ஒரு கேள்வி. நம்ம காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போறோம், அங்க வாசல்ல ஒரு மகாமேரு இருக்கு, அதை வாங்கலாமா? அம்பாளுக்கு முன்னாடி ஒரு மகாமேரு இருக்கே, அத எதுக்காக வச்சிருக்காங்க? ஏன் அம்பாளுக்கு நிகரா அந்த மகாமேருக்கு மரியாதை செலுத்துறாங்க? பூஜை புனஸ்காரம்லாம் பூஜை புனஸ்காரங்கள்லாம் எதுக்கு பண்றாங்க? எதுவுமே மகாமேருக்கு மீறி கொண்டு பார்க்காம நிறைய விஷயங்கள் மகாமேருலயே வச்சிருவாங்க. நீங்க கோயில்ல போய் பார்த்தீங்கன்னா மகாமேருல வச்சுட்டு தான் கொடுப்பாங்க. அது ஏன் செய்யறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை நான் பகிர்ந்து விரும்புறேன். அவ்வளவுதான். கண்டிப்பா சார். இப்ப மகாமேரு அப்படின்னாலே கேரளாவில் அது நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு அப்படின்னு எனக்கு தெரியல. கேரளாவில் மகாமேரு பகவதி அம்மன் அப்படின்லாம் நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க சொன்ன மாதிரி எதனால அந்த அந்த மூலவருக்கு முன்னால இவங்களுக்கு இவ்வளவு மரியாதையும் இவ்வளவு விஷயங்களும் ஏன் கொடுக்கப்படுது? இதனால என்ன மாதிரியான ஒரு விளைவுகள் நம்ம வாழ்க்கையில ஏற்படும்? உண்மையிலேயே சொல்ல போனோம்னா, மகாமேருங்கிறது வேற எதுவுமே இல்லை, நம்மளோட ஆத்மஸ்வரூபத்தை தெய்வமா உணர்வது. நமக்குள்ள உள்ள ஒரு ஆத்மஸ்வரூபத்தை நீங்க தெய்வமா உணர்வது. நீங்க பத்மாசனம் போட்டு உக்காந்தீங்கன்னா, நீங்க பத்மாசனம் கால் மடக்கி அப்படி இப்படி உக்காந்தீங்கன்னா, நீங்களும் மகாமேரும் ஒரே மாதிரி இருப்பீங்க. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். நம்மளோட உட்கார்ந்தோம்னா மகாமேரும் நீங்களும் ஒரே மாதிரி இருப்பீங்க. அந்த டயக்ராம் அந்த மகாமேரு பண்ணாங்கன்னா மனுஷனுக்கும் அவங்களுக்கும் ஒரே மாதிரி இருக்கும். இதுல 3 டிஃபரன்ஸ் இருக்கு. இது ஸ்ரீ சக்கரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யந்திரம் நிறைய வீடுகள்ல இருக்கு. இது மகாமேருவோட ஒரு வருஷம் தான். இதே மாதிரி அர்த்தமேரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அர்த்தமேரு அப்படிங்கிறது காளிகாம்பாள் கோயில், நம்ம மாங்காடு காமாட்சி கோயில். இது என்னோட அனலைசிங்ல, அது உண்மையா இல்லையான்னு எனக்கு தெரியாது, என்னோட அனலைசிங்ல நான் ஒரு விஷயத்த வச்சிருக்கேன்.
இந்த மகாமேருவை நிறைய இடங்கள்ல இது ஆவாகனம் பண்ணி பிரதிஷ்டை பண்ணது நம்ம ஆதிசங்கரர் பகவத் பாதா. நீங்க சொன்னீங்களே கேரளா அதெல்லாம் அந்த சமயத்திலேயே காமாட்சி கோயில்ல இதெல்லாம் வந்து ஆதிசங்கரர் பகவத் பாதா மாங்காடு சுவாமி அம்பாள் வந்து உக்கிரமா இருக்கும்போது அவளை சாந்தி படுத்துறதுக்கெல்லாம் பிரயோகப்படுத்தியிருக்காரு. இது இந்த நான் என்னோட அனலைசிங் நான் சொன்னேன் இல்லையா, பாதி அத்திரமேருவா இருக்கிறத சுவாமி பாதி ஆத்மஸ்வரூபமா இருக்காருங்கிறது என்னோட, அதாவது ஆதிசங்கர பகவத் பாதா அதை இன்னும் நல்ல சாந்தமா படுத்துறதுக்காக இன்னும் இருக்காருங்கிறது என்னோட எண்ணம். இந்த மகாமேரு எந்தெந்த விளைவுகளை கொடுக்கும் அப்படின்னா, உங்களோட ஆன்மீக பாதையில ஒரு தாய் என்ன சொல்லும்? ஒரு தாய், ஒரு நம்மளை வளர்க்கக்கூடிய ஒரு தாய், நம்மளை பெத்த ஒரு தாய், பெற்றெடுத்த தாய்கிட்ட இருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? நீ இப்படி பண்ணாத, நீ இப்படி செய்யாத, நீ இப்படி பண்ணினா கரெக்டா வருவன்னு சொல்றக்கூடிய அந்த ஆத்ம பலம் வழியாக மகாமேருல அந்த 9 வர்ணம் இருக்கு, நவாவர்ணம்னு சொல்லுவாங்க. அந்த அதுல வந்து ஒவ்வொரு தேவதைகளுக்கும் ஒவ்வொரு இது இருக்கு. 4 கீழேருந்து மேல வரைக்கும் 4 இது வந்து சக்கராஸ் வந்து சிவனுக்கும், 5 சக்கராஸ் சக்திக்கும் சொல்லப்படுது. அதனாலதான் பிந்து மண்டல வாசினில காமேஸ்வரனா அவங்க வந்து அங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மகாமேரு சக்கரம் நம்ம வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ரூபா பிரயோகப்படுத்துறதுக்கு அவ்வளவு பிரயோகப்படும். இப்ப நீங்க வந்து உக்காந்துட்டீங்க, நீங்க யாரு எங்கேந்த வரீங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை இதுவே கொடுக்கும். பாஸ்கரராயன்னு எல்லாருக்கும் தெரியுமாங்கிறது எனக்கு தெரியாது. பாஸ்கரராயங்கிறது மிகப்பெரிய உபாசகர். லலிதா சகஸ்ரநாமத்தை இன்னும் வெளிப்படுத்தினவர். அகஸ்தியர் மூலியமா வெளியில வந்தது அது வேற. ஆனா பாஸ்கரராயங்கிறவர் இன்னும் பல மக்களுக்கு தெரிய வச்சவர். அவர் வந்து பல தேவதைகளை அந்த மகாமேருல கண்ணால பார்த்திருக்காரு. இது பார்த்திருக்காரா இல்லையா அப்படிங்கிறது நம்ம இது பண்ணி பார்த்தோம்னா அதுல உக்காந்தாதான் தெரியும். எதுவுமே நம்ம சொல்லும் போது எதுவுமே தெரியாது. இப்போ நீங்க நான் நெருப்புன்னு சொன்னா சுட்டுறாது. நான் போய் நெருப்பை தொட்டாதான் சுடும். இப்ப நானே உங்களுக்கு நெருப்போட அனுபவம் உங்களுக்கு இல்லைன்னா நீங்க அங்க தொடாதீங்க, அது சுற்றுன்னு சொன்னா இது என்ன போய் தொடுவீங்க. ஒரு குழந்தை மாதிரிதான். அந்த மாதிரி அங்க மகாமேருவோட அனுபவம் கிடைக்கும். மகாமேருக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா பிரம்மம்ங்கிறது உலகம். ஸ்ரீயந்திரம் கேள்விப்பட்டிருப்பீங்க. பிரம்மம் உலகம். ஸ்ரீநகரம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது திருமீச்சூர்ல இருக்கிற அம்பால ஸ்ரீநகரம்னு சொல்றாங்க. திருமீச்சூர்ல லலிதா சகஸ்ரநாமத்தை இது பண்ண அது பேர் என்ன, அரங்கேற்றம் பண்ண இடம் வந்து ஸ்ரீநகரம்னு சொல்லக்கூடிய திருமீச்சூர். அம்பாலை வந்து அப்படிதான் சொல்லப்படுது. அது அம்பாள் இருக்கிற இடமாவே பூலோகத்துல அம்பாள் ஸ்ரீநகரத்துல இருக்கக்கூடிய ஒரு இடமாவே சொல்லப்பட்டிருக்கு. எத்தனை பேர் அங்க போறாங்கன்னு தெரியல. ஆனா அங்க போகணும்னா அவ்வளவு அம்பாள் கூட்டாதான் போக முடியும். அப்படியே பிரத்யட்சமா இருப்பார். அந்த மாதிரி மாயவரத்துக்கிட்ட இருக்கிற திருமீச்சூர்ல அது அம்பாள் இருக்கக்கூடிய ஒரு இடம். அது தவிர நம்ம ஒரு ஸ்லோகம் வந்து நான் சொல்றேன். இந்த ஸ்லோகம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பிந்துங்கிறது நீங்க பார்த்திருப்பீங்க. மகாமேரு ஷார்ப்பா இப்படி இருக்கும் இல்லையா, இதுல இருந்து கீழே வரைக்கும் பேஸ் வரைக்கும் சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம் ஒன்று சொல்றேன். நான் சொல்ல நீங்க சொல்ல முடிஞ்சா சொல்லுங்க, இல்ல அதை கேளுங்க. பிந்து பிந்து, திரிகோண திரிகோண, வசுகோண வஷிகோண, தசார யுக்ன, தசார யுக்ன, மண்வஸ்ர, மண்வஸ்ர, நாக, நாக, தல சம்யுக்த, தல சம்யுக்த, சோடசாராம், சோடசாராம், விருத்தியத்தயஞ்ச, விருத்தியத்தயஞ்ச, தரணி சதனத்தயஞ்ச, தரணி சதனஞ்சயஞ்ச, ஸ்ரீசக்கர மேதத்து, ஸ்ரீசக்கரமேதத், உதிர்த்தம், உதிர்த்தம்,
பரதேவத்த யாகா. பரதேவத்த யாகா. அதாவது இது எங்க வரும்னு கேட்டீங்கன்னா நம்ம பாபா படத்துல வரும். ஓ, பாபா படத்துல யானை இது பண்ணும்போது அந்த ஸ்ரீ சக்கரம் கழுத்துல போட்டிருப்பாரு. அப்போ இந்த ஸ்லோகம் வரும். ஆனா அதுல இருந்துதான் வந்துதா இதான்னு கேட்டா கிடையாது. இது ஆக்சுவலி பழைய ரிஷிகள் ஞானிகள் எழுதினதுதான். அது அதுல டீகோட் பண்ணிருக்காங்க. அதாவது உதித்தம் பரதேவத்தையாகா, பரதேவத்தையாகா அப்படின்னா இந்த பிந்துலேருந்து அந்த ஒரு கோணமா வருது இல்லையா, அதோட டெஃபனிஷனை கொடுத்து அம்பால நம்ம மனசுக்குள்ள ஏத்திக்கக்கூடிய ஒரு இது. இந்த ஸ்லோகம் யார் வேணாலும் சொல்லலாம். இதுக்கு உபாசகம் தான் வேணுங்கிறது அவசியம் இல்லை. இந்த ஸ்லோகம் யாராவது மகாமேருவை பார்த்தா இது ஸ்லோகம், மந்திரம் வேற ஸ்லோகம் வேற. ஸ்லோகத்தை இது யாரு வேணாலும் சொல்லலாம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம எதை பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்தோம். இப்போ கீழேந்து மேலே வரைக்கும் இது என்னன்னா நம்ம நவாவரண பூஜை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பூஜையில சொல்லக்கூடிய ஒவ்வொரு வர்ணம் ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம். 9 வர்ணம் இருக்கு இல்லையா, அது ஒண்ணு. திரைலோக்கிய மோகன சக்கரம். திரைலோக்கிய மோகன சக்கரம். ட்ரைனா என்னன்னா 3 வேல்ட ஆகர்ஷணம் பண்ணக்கூடிய சக்கரம். உலகத்தையும் பேசு. திரைலோக்கிய மோகன சக்கரம். சர்வாஷ பரிபூர்ண சக்கரம். சர்வாஷனா இந்த சர்வம்னா எல்லாம், எல்லாமே. ஆசனா ஆசா பாசங்கள், நம்மளோட ஆசைகள் எல்லாத்தையும் நிறைவேற்றக்கூடிய சக்கரம். சர்வாஷ பரிபூர்ண சக்கரம். சர்வ சம்சோபன சக்கரம். சர்வ சம்போமன சக்கரம்னா மூமெண்ட், அந்த தருணத்தை இது பண்ற ஆக்டிவேட் பண்றது. சர்வ சம்சோபன சக்கரம். சர்வ சௌபாக்கிய தாயக சக்கரம். இது உங்களுக்கே தெரியும், சௌபாக்கியம். சௌபாக்கியம். சரி. சகல சௌபாக்கியத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு சக்கரம். சர்வத்த சாதக சக்கரம், நம்மளுக்கு சாதகமா அமைச்சுக்கிறது. சர்வத்த சாதக சக்கரம். இதெல்லாம் நான் இப்ப பிந்து, திரிகோண, வசிகோண, தசார யுக்ன மன்வசரன் சொல்றதெல்லாம் மேலேந்து கீழே அந்த ஸ்லோகத்தை. ஓகே, இது கீழேந்து மேல. எப்போதுமே நம்ம ஒரு மோனரை பார்க்கணும்னா செக்யூரிட்டி மேல அங்கேருந்து தானே ஸ்டார்ட் ஆகும். அந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு இது. இப்ப என்ன சொன்ன, சர்வாத்த சாதக சக்கரம். அதுக்கு அடுத்து சர்வ ரக்ஷா கர சக்கரம். சர்வ ரக்ஷைன்னா நீங்க இந்த வீபூதி எடுத்தா ஒரு ரக்ஷைன்னு சொல்லுவாங்க. பெரியவங்களா வீபூதி எடுத்துட்டு போ ஒரு ரக்ஷை அப்படின்னா. சர்வ ரக்ஷை அதாவது நம்ம இது எந்த பூஜையுமேப்பா நம்மளுக்காக ஜபம் பண்றோம்னு நினைச்சுக்கிறோம், கிடையாது. இந்த உலகத்துல எல்லாரும் நல்லா இருக்கணும்னா அது மறைமுகமா போகுது. நம்ம நினைச்சுக்கிறோம் நம்மளே அங்க இல்ல, அதான் உண்மை. அது யாருக்கும் தெரியாது. சோ சர்வ ரக்ஷாக்கர சக்கரம்னா உலகத்தை ரட்சிக்கிறோம். அந்த உலகத்தை எல்லாரெல்லாம் இது பண்றவங்க ரட்சிக்கக்கூடிய ஒரு சக்கரம். அது அந்த பூஜை பண்ணும்போது உங்களுக்கே தெரியும், அந்த நவாவரண பூஜை பண்ண இதுதான் நவாவரண சீக்ரெட்ஸ். நான் இது சொன்னது ஃபர்ஸ்ட் சொல்றது ஸ்லோகம். இது நவாவரண கூடிய ஒரு சக்கரங்கள். அதுக்கடுத்தது சர்வ ரோக அரச்சக்கரம். சர்வ ரோக ஹர சக்கரம். ரோகம்னா உங்களுக்கு வியாதின்னு தெரியும்னு நினைக்கிறேன். ரோகத்தை சரி பண்றது, ரோகத்தை எடுக்கிறது. சர்வ சித்தி பிரதாயக சக்கரம். சித்தி மந்திரம், ஒரு விஷயம் ஒண்ணு வேணும்னா அது சித்தி வேணும்ல, அதை சித்தி பண்ணணும்னு சொல்லுவாங்க இல்லையா. சர்வ சித்தி பிரதாயக சக்கரம். இதெல்லாம் முடிஞ்ச பிறகு அம்பாள் என்ன தரா, காமேஸ்வரனும் அம்பாலும் சேர்த்து சர்வ ஆனந்தமய சக்கரம். அந்த சாம்பவி மகாமுத்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த கண்ணு இப்படி பண்ணி இது பண்றது. இந்த ஆனந்தமய சக்கராவை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான சைத்தன்யம் அதுல இருக்கு. ஒரு ஃபார்முலா மாதிரி. ஆமா, அதாவது நீங்க அது போறதுக்குள்ள அவ்வளவு 3 மணி நேரம் 3.5 மணி நேரம் ஆகும் நவாவரண பூஜை. இது
ஒரு இந்த மாதிரி சக்கராஸ்லாம் இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஆனா அத பண்ணி அத திறந்து மேல ஏறி உட்கார்றதுக்குள்ள 3 1/2 மணி நேரம் ஆகும். பௌர்ணமியில பண்ணுவாங்க. நீங்க அதோட விளைவு எப்படி இருக்கும்? இத ஒருத்தவங்க பண்றாங்க அப்படின்னா, என்ன மாரியான ஒரு உச்சத்த அவங்க அடைவாங்க? கண்டிப்பா அம்பாளோட பரிபூர்ண பிளெஸ்ஸிங் அங்க வந்துரும். உங்களுக்கு எந்தவித அவப்பேறு இருந்தா கூட, அத வந்து அம்பாள் ஆசீர்வதிப்பா. ம். ஏதாவது ஒரு ஏதாவது ஒண்ணு நடக்கணும் அப்டின்னா கூட, உங்க ஜாதகத்திலேயே இல்லன்னா கூட, அம்பாள் பரிபூர்ணமா ஏதாவது ஒரு விதத்துல உங்களுக்கு 3 கேட்கிறீங்க. அதுக்குன்னு அடுத்து 1 குடுத்தா கூட சந்தோஷப்படுவீங்கல்ல. கண்டிப்பா. அந்த 1 குடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு இது. அதாவது பூப்புரம்னு சொல்றது தான் கீழ. ம். அதுக்கு அடுத்தது 16, ம். அதுக்கு அடுத்தது 8, அதுக்கு அடுத்தது 14, அப்புறம் 10, 10 திரிகோணம், பிந்து. ம். நீங்க பார்த்தீங்கன்னா 9 வரும். பூப்புரம் 16, 8, 14, 10, 10, 8 திரிகோணம், பிந்து. 9 அடுக்குகள் மாரி அது. ஆமா. நவாவர்ணம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்துல அம்பாள் பரிபூர்ணமா பண்ணக்கூடிய, இது எல்லாராலயும் பண்ண முடியாது. குரு தீட்சை எடுத்தா மாத்திரமே பண்ண முடியும். மொத்தத்துல இன்னைக்கு மகாமேரு வந்து எந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறத ரொம்ப அழகா, தெளிவா சொல்லியிருக்கீங்கன்னு நெனைக்கிறேன். ஏன்னா, நீங்க எழுதியெல்லாம் வச்சு அதுக்கு ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணி, இதை வந்து எப்படி பண்ணணும். ஆனா, குருவோட அனுக்கிரகம் இருந்தா தான் இத பண்ண முடியும். குருவோட அனுகிரகம், குரு குருவோட தீட்சை தீட்சை. வேணும். ஓகே. இப்ப இத பண்ணும்போது, அ அவங்க என்ன மாரியான தயார்படுத்திக்கணும்? நம்மள தயார்படுத்திக்க இப்ப இல்ல. ஆ. இது பண்ணணும்னாலே தயார்படுத்தி தான் உள்ளேயே வர முடியும். ஓகே. இப்ப நீங்க இங்க வரீங்க. இங்க வரத்துக்கு நீங்க ஷார்ட்ஸும் கட் பண்ணியும் போட்டு வர முடியாது. அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் அது இருக்கு. ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. அந்த ப்ரொசீஜரு மனசு அப்படிங்கிறதுக்கு காரணம் வந்து அம்பாள். அந்த மனச அதாவது எங்க பெரியப்பா சொல்லுவாரு. எங்க பெரியப்பா வந்து பிரத்யங்கரா உபாசகர். எனக்கு மந்திரங்கள் வந்து சொல்லிக் குடுத்திருக்காரு. உக்கிர தெய்வம். என்னோட பெரியப்பா பிரத்யங்கரா அவர் என்ன சொல்லுவாருன்னு கேட்டீங்கன்னா, ஒரு உபாசகம்ங்கிறது இப்படி பண்ணாதான் உபாசகம்னு கிடையாது. அம்பாள நினைச்சாலே உபாசகம் தான் நம்பர் 1. அம்பாளுக்கு தெரியுமா? இந்த குழந்தைக்கு இந்த இது மட்டும் போதும். இதோட நிறுத்திக்கலாம். எங்க பெரியப்பா சொல்லுவாரு. இந்த குழந்தைக்கு நவாவரணம் வரைக்கும் போகலாம். ஒவ்வொரு நிலை. அவளுக்கே தெரியுமா? அப்படி அவ நினைச்சு கொண்டு போறது மட்டும் தான் இதுவே தவிர்த்து, நம்ம நினைத்தாலாம் கிடைக்காது. கண்டிப்பா. மொத்தத்துல மகாமேரு அந்த அந்த நவாவரணம் இந்த விஷயங்கள்லாம் நெறைய பேருக்கு இது தெரிய வாய்ப்பில்ல. உங்க மூலமா இது போய் சேர்ந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ ரொம்ப உபயோகமான ஒரு வீடியோவா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஏன்னா, ஆ ஒரு சிலர் வந்து நெனப்பாங்கல்ல, நம்ம வாழ்க்கையில பிரச்சனைன்னா, ஒரு எளிய வழி வேணும் அப்படின்னு நெனைப்பாங்க. அதுக்கான எளிய வழியாவும் இது இருக்குன்னு நெனைக்கிறேன். நீங்க சொன்ன ஒரு விஷயம் தான். குரு ஒண்ணுமே இல்ல. தீட்சையும் இந்த ஒண்ணே ஒண்ணு மகாமேருங்கிறது ஒண்ணே ஒண்ணு. இவ்வளவுலாம் இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு பதிலாம நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி, அது ஒரு பிரம்மம், யூனிவர்சல் கனெக்டர். நம்ப அப்படி பத்மாசனம் போட்டு உக்காந்தோம்னா, நம்பளோட ஆத்மஸ்வரூபத்த இப்ப நீங்க தீபம் ஏத்துறீங்களா? எதுக்கு ஏத்துறீங்க? அது கொஞ்சம் நம்ப சுவாமிக்குன்னு நெனைச்சிட்டு இருக்கோம். ஆனா அந்த ஒளி நம்ம வீட்ல தானே இதா இருக்கு. எடுத்து அந்த ஃபீல நீங்க நாம வாங்கிக்கிறீங்க. எடுக்கிறோம். ம். அந்த மாரி இந்த மகாமேருவோட ஃபீல வாங்கறதுக்கு நீங்க பத்மாசனம் போட்டு உக்காந்தீங்கன்னா, அதுவும் இதுவும் வேறு இல்லன்னு நீங்க நெனச்சு, மூச்சு காற்றால சரணாகதின்னு சொல்லக்கூடியது மூச்சு காற்றால அப்படியே நினைத்து பண்ணும்போது, உங்களே அம்பாள் கூட்டிட்டு போறதுக்கு வசதி இருக்கு. கண்டிப்பா. ஒரு ஒரு நல்ல விஷயத்த பதிவு பண்ணியிருக்கீங்க. உங்களோட நேரத்திற்கும், உங்களோட வார்த்தைகளுக்கும், உங்களோட கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. சர்வம் புவனேஸ்வரி.